ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் ஓவர் வடையை வச்சு தான் நம்ம இப்போ வடை ரெடி பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இவ்வளோ வடை இப்போ நான் வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வடைக்கறி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பட்டை சாமான்லாம் போட்டுக்கலாம். லைக் பே லீஃப், ஸ்டார், அதுக்கப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் மஞ்சத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு விட்டுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 2 டம்ளர்னு வச்சுக்கோங்களேன். பட் தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடுவில் கூட விட்டுக்கலாம். லைக் இப்போது வந்து அந்த வடையை போட்டதுக்கு அப்புறமா கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல அந்த வடையை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி விட்டுக்கலாம். ஆனால் சுட தண்ணி விட்டுக்கோங்க, நார்மல் தண்ணி விடாதீங்க, சுத்தமாக டேஸ்ட்டு மாற்றிடும். இப்போ எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் தண்ணி விட்டேன். அது வந்து நல்லா சூடான தண்ணி, அதனால் கம்பல்சரியாக இந்த மாதிரி சுட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே போதும், ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினாவை சேர்த்தா இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்காகவே மாவு அரைச்சி வடை சுட்டு அதை வந்து வடைக்கறியாக பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸை இதில் நான் லிங்காக கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.